சில சகோதரர்கள் இஸ்திகாராவுடைய தொழுகையை பற்றி தெளிவாக பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த பதிவில் இஸ்திகாராவுடைய தொழுகை என்றால் என்ன, இதை தொழுதால் எமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன, எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே இஸ்திகாரா செய்ய வேண்டும், இதனுடைய முடிவு எப்படி எங்களுக்கு விளங்கும் என்ற சகல விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இஸ்திகாரா என்பது மார்க்க அறிஞர்கள் கூறுவார்கள், இந்த வார்த்தையுடைய கருத்து தலபுல் ஹைரா, நலவை தேடுதல் என்பது தான். அதாவது யாராவது ஒருவர் ஒரு விடயத்தை அடைய ஆசைப்படுகிறார், ஆனால் இதிலே நலவு இருக்குமா அல்லது கெடுதி இருக்குமா என்ற ஒரு தடமாற்றம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. உதாரணமாக, ஒரு வாகனத்தை வாங்க ஆசைப்படுகிறார், அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறார், அல்லது ஒரு கடையை இவர் வாங்க ஆசைப்படுகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் இதன் மூலமாக எனக்கு நலவு ஏற்படுமா தீங்கு ஏற்படுமா என்ற ஒரு பிரச்சனை, ஒரு தடமாற்றம் வரும் பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய தீர்வை நாம் சரியான முறையிலே அறிந்து கொள்வதற்காக எமக்கு கிஃப்டாக தந்த ஒரு விடயம்தான் இந்த ஸலாத்துல் இஸ்திகாரா, இஸ்திகாராவுடைய தொழுகை முறை. கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன, பெரிய பெரிய விடயங்களுக்கு மட்டும் தான் இஸ்திகாரா செய்ய வேண்டும். திருமணம் முடிக்கும் பொழுது, அல்லது ஒரு கடையை வாங்கும் பொழுது, அல்லது ஒரு வாகனத்தை வாங்கும் பொழுது, இப்படி பெரிய பெரிய விடயங்களுக்கு மட்டும் தான் இஸ்திகாரா செய்யும்படி இஸ்லாம் கூறுகிறது என்று அதிகமானவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது தவறு. கண்ணியமானவர்களே, இஸ்திகாரா என்பது சின்னஞ்சிறிய விடயத்திற்கும் செய்ய முடியும், பெரிய விடயத்திற்கும் செய்ய முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே இதை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார்கள். புகாரி ஷரீஃபுடைய 1162வது ரிவாயத் வருது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திகாராவை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனல் இஸ்திகாரத ஃபில் உமூரி கமா யுஅல்லிமுன சூரத மினல் குர்ஆன். குர்ஆனிலிருந்து ஒரு சூரா, ஒரு அத்தியாயத்தை எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களோ, இதே போல எல்லா விடயங்களிலும் இந்த இஸ்திகாராவை எமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, ஃபில் உமூர், எல்லா விடயங்களிலும் இஸ்திகாரா செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு, ஒரு பயணம் போகிறோம், இந்த பயணத்தை இந்த வாகனத்திலே சென்றால் எமக்கு நலவு ஏற்படுமா தீங்கு ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுதா, உடனடியாக இஸ்திகாரா செய்ய முடியும். கண்ணியமானவர்களே, அல்லது ஒரு வேலை வந்துவிட்டது, இந்த வேலையை செய்வதனால் எமக்கு நலவு கிடைக்குமா கெடுதி கிடைக்குமா என்று ஒரு சந்தேகம் வந்தால் உடனடியாக இஸ்திகாரா செய்ய வேண்டும். சின்னஞ்சிறிய விடயங்களுக்கும் இஸ்திகாரா செய்யும்படி இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குர்ஆன்ல இருந்து ஒவ்வொரு சூறாவை ஒவ்வொரு எழுத்தாக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகம் வராத அளவுக்கு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, இதே போல தான் இஸ்திகாராவை எல்லா விடயத்திற்கும் செய்ய முடியும். இந்த இஸ்திகாராவை எப்படி செய்வது, அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொடர் ஹதீஸ்ல சொன்னாங்க. இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ரி, உங்களில் ஒருவர் ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய நாடினால் ஃபல்யர்க ரக்அத்தைனி மின் கைரில் ஃபரீதா, ஃபர்த் அல்லாமல் 2 ரக்அத்துகளை அவர் தொழுது கொள்ளட்டும். இதிலிருந்து விளங்குது என்ன, இந்த ஸலாத்துல் இஸ்திகாரா, இஸ்திகாராவுடைய தொழுகை என்பது ஃபர்து கிடையாது, சுன்னத்தான ஒரு தொழுகை. எங்களுக்கு ஏதாவது ஒரு நாட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் உடனடியாக அவர் 2 ரக்அத்தை தொழுது கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சரியமான துஆவை இந்த தொழுகையை தொழுததற்கு பிறகு ஓதச் சொன்னார்கள். இது தான் மெயின். கண்ணியமானவர்களே, அந்த துஆ என்ன, அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம் ஃபஇன்னக தக்திரு வ லா அக்திரு வ தஅலமு வ லா அஅலமு வ அன்த அல்லாமுல் குயூப். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருன் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபக்துர்ஹு லீ வ யஸ்ஸிர்ஹு லீ ثم بارك لي فيه. اللهم وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري فاصرفه عني واصرفني عنه فقدر لي الخير حيث كان ثم أرضني به. இன்னொரு ரிவாயத்தில் ثم رضني به என்று ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதச் சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவுல கண்ணியமானவர்களே நலவுடைய விடயத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, கெடுதியுடைய விடயத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை சொன்னாங்க. இந்த துஆ ஓத போக்குல 2 இடத்துல அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு என்ற வார்த்தை வருகிறது. இந்த இடம் வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்திலே தன்னுடைய தேவையை சொல்லட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர, அன்ன ஹாதல் அம்ர என்ற இடத்திலே நாம் எந்த விடயத்தை நினைத்து இஸ்திகாரா செய்கிறோமோ அந்த விடயத்தை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். பிறகு கீழே கெடுதியுடைய விடயத்திலேயும் அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர என்ற வார்த்தை வரும். அந்த இடத்திலும் நாம் எதை நினைத்திருக்கிறோமோ அந்த விடயத்தை அந்த இடத்திலே சொல்லிவிட்டு பிறகு ஷர்ருன்லி ஃபீ தீனி என்று துஆவை நாங்கள் ஓத வேண்டும். இப்படி செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நாம் எதற்காக வேண்டி இஸ்திகாரா செய்தோமோ, நலவை நாடி தொழுதோமோ அதனுடைய பிரதிபலிப்பை உடனடியாக காட்டுவான். அருமையானவர்களே, இந்த 2 ரக்காத்துகளில் எந்தெந்த சூறாக்களை ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஓதுவது சிறந்தது என்பதாக மார்க்க அறிஞர்கள், சட்டக்கலை அறிஞர்கள், ஃபுகஹாக்கள் கூறுகிறார்கள். முதலாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவையும், இரண்டாவது ரக்காத் சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இக்லாஸையும் ஓதுவது சிறந்தது என்று கூறுகிறார்கள். காரணம் என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த 2 சூறாக்களை ஓதி இருக்கிறார்கள். அடுத்தது, இந்த இஸ்திகாராவுடைய தொழுகையை எந்த சந்தர்ப்பத்தில் தொழுதால் சிறந்தது என்று பார்த்தால் இதற்கும் மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே இந்த இஸ்திகாராவுடைய தொழுகையை தொழுவது தான் சிறந்தது. மற்ற நேரங்களிலும் தொழ முடியும், ஆனால் சிறந்த நேரம் என்பது தஹஜ்ஜுதுடைய நேரம். காரணம் என்ன? சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி முதலாவது வானத்திற்கு வருகிறது. அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்கிறான், ஹல் மின் தாஇன் ஃபஉஜீபலா, என்னை அழைப்பவர்கள் யாரும் இல்லையா, அவருக்கு பதிலளிப்பதற்கு நான் தயார். ஹல் மின் சாயிலின் ஃபஉஅதியலா, என்னிடத்திலே கேட்பவர்கள் யாரும் இல்லையா, அவருக்கு கொடுப்பதற்கு நான் தயார். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரலா, என்னிடத்திலே மன்னிப்பு தேடுபவர் யாரும் இல்லையா, அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயார் என்பதாக அல்லாஹ் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே அடியார்களை பார்த்து கேட்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நலவை நாடி தொழக்கூடிய இஸ்திகாராவுடைய தொழுகையை தொழுதால் அல்லாஹ் நிச்சயமாக அதனுடைய பிரதிபலிப்பை உடனடியாக காட்டுவான். கண்ணியமானவர்களே, ஏனைய நேரங்களிலும் இந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம், ஆனால் தஹஜ்ஜுதுடைய நேரம் தான் மிக சிறந்த நேரம். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல மிஷ்காத்துடைய ரிவாயத் வருது, 3 சந்தர்ப்பங்களிலே தொழுவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். இந்த 3 சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த தொழுகையை தொழுவதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். முதலாவது, சுபஹுடைய தொழுகையை தொழுததற்கு பிறகு சூரியன் உதயமாகி 20 நிமிடம் வரை, அதாவது இஷ்ராக்குடைய நேரம் வரை எந்த ஒரு தொழுகையும் தொழக்கூடாது. இரண்டாவது நேரம் சூரியன் உச்சத்தை அடைந்து அந்த உச்சியிலிருந்து சாயும் வரை. மூன்றாவது நேரம் அசர் தொழுகையை தொழுததற்கு பிறகு சூரியன் மறையும் வரை. இந்த 3 நேரமும் ஷைத்தானுடைய நேரம். இந்த சந்தர்ப்பங்களில் இந்த தொழுகையை தொழாமல் மற்ற எந்த சந்தர்ப்பங்களில் வேண்டுமானாலும் இஸ்திகாராவுடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம், ஆனால் சிறந்தது தஹஜ்ஜுதுடைய நேரம். கண்ணியமானவர்களே, அடுத்து இந்த இஸ்திகாராவுடைய முடிவை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது, விளங்கிக் கொள்வது என்று பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் பல காரணங்களை கூறுறாங்க. முதலாவது என்ன? இன்ஷிராஹு ஸத்ர், இஸ்திகாரா செய்ததற்கு பிறகு உள்ளம் விரிவடைய ஆரம்பிக்கும். அதாவது எந்த விடயத்தை நாங்கள் நினைத்து செய்தோமோ அதிலே ஒரு தெளிவு கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். நல்லதாக இருந்தால் உள்ளத்துக்கு நல்லதாக படும், கெடுதியாக இருந்தால் இது கெடுதி என்று உள்ளத்துக்கு தெளிவாக விளங்கும். இது முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளம் இன்கிபாது ஸத்ர், உள்ளம் பிறல ஆரம்பிக்கும். அதாவது இஸ்திகாராவுக்கு முன்னால் எந்த ஒரு உணர்வும் இவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்காது. இஸ்திகாரா செய்ததற்கு பிறகு உள்ளம் ஒரு விடயத்தின் பக்கம் சாய ஆரம்பிக்கும். நல்ல விடயமாக இருந்தால் உள்ளம் நல்லதின் பக்கமே சாய ஆரம்பிக்கும், கெடுதியாக இருந்தால் கெடுதியின் பக்கம் உள்ளம் சாய ஆரம்பிக்கும். இதை வைத்து இஸ்திகாராவுடைய முடிவை விளங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது, நல்லடியார்களுடைய வார்த்தைகளின் மூலமாக இஸ்திகாராவுடைய முடிவை விளங்கிக் கொள்ளலாம். இஸ்திகாரா செய்ததற்கு பிறகு யாராவது ஒரு நல்ல மனிதரிடத்தில் போய் இப்படி ஒரு விடயம் எனக்கு வந்திருக்கிறது, இதை செய்தால் நல்லதா கெடுதியா என்று கேட்டால் அவரின் மூலமாக, அவருடைய நாவின் மூலமாக அல்லாஹ் இஸ்திகாராவுடைய முடிவை வெளிப்படுத்துவான். நல்லது என்று அல்லாஹுடைய
கதிரிலே இருந்தால் அவர் நல்லது என்று கூறுவார், கெடுதி என்று அல்லாஹுடைய முடிவிலே இருந்தால் இது கெடுதி என்று அவர் கூறுவார். இதன் மூலமாக இஸ்திகாராவுடைய முடிவை எம்மால் விளங்கிக் கொள்ளலாம். நான்காவது ஹுசூலுர் ருயா பில் மனாம், கனவின் மூலமாக இதனுடைய முடிவு எங்களுக்கு விளங்கும். உலமாக்கள், அனுபவம் மிக்க உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? கனவின் மூலமாக பல விடயங்கள் இவருக்கு நடக்கலாம். சிலர் கனவிலே நீங்கள் செய்த இஸ்திகாரா சிறந்தது என்று கூறலாம், நற்செய்தி கனவிலே சொல்லப்படலாம். அல்லது ஒரு விடயத்தை கூறுகிறார்கள், இந்த செய்யப்பட்ட இஸ்திகாரா நல்லதாக இருந்தால் கனவிலே வெள்ளை அல்லது பச்சை நிறத்தை கொண்ட ஏதாவது ஒரு விடயம் இவருக்கு தென்படும். அது எந்த தோற்றத்தில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது பூவுடைய தோற்றத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொருளுடைய தோற்றத்தில் இருந்தாலும் சரி, ஒரு மிருகத்துடைய தோற்றத்தில் இருந்தாலும் சரி, வெள்ளை பச்சை நிறங்கள் நலவுக்குரிய அடையாளம். கருப்பு நெருப்பு இந்த இரண்டை கனவிலே தென்பட்டால் இது கெடுதிக்குரிய அடையாளங்கள் என்பதாக அனுபவமிக்க மார்க்கறிஞர்கள் கூறுறாங்க. அருமையானவர்களே, இப்படியாப்பட்ட பல இஸ்திகாராவுடைய முடிவுகள் கனவின் மூலமாக நடந்திருக்கிறது. எங்களிடத்திலும் எத்தனையோ பேர் இப்படி இந்த நிறத்தை நாங்கள் கனவிலே கண்டோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதனால் இது ஹதீஸிலே சொல்லப்படவில்லை, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது அனுபவபூர்வமான ஒரு அமல் தான் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இஸ்திகாராவுடைய முடிவுகளை கனவிலே காட்டுவான். அதிகமானவர்களுடைய இஸ்திகாராவுடைய முடிவுகள் கனவின் மூலமாகத்தான் காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த விடயமாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் இஸ்திகாராவை செய்ய வேண்டும். தபரானியுடைய ரிவாயத் முஅஜமுல் கபீர்ல இமாம் தபரானி கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா காப மன் இஸ்திகார, யார் இஸ்திகாரா செய்தாரோ அவர் கை சேதப்பட மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதுதான் இஸ்திகாராவுடைய முறை. இந்த முறையை, இந்த தொழுகையை, இந்த துஆவை நாங்கள் மனனமிட்டு ஒவ்வொரு விடயத்திலும் இஸ்திகாரா செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்திகாரா செய்த கூலியையும் தருவான். அல்லாஹ் அந்த விடயத்தில் நலவையும் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்துவான். ஆகவே இந்த விடயத்தை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அதிக பயனுள்ளதாக இருக்கும். நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.